ஹே ஆல். ஸோ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 10 o'clock நாங்கள் மார்னிங் ஏஞ்சிக்கும் போது. ஸோ லீவுனா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சிப்போம். பிகாஸ் ஆஃபீஸ் டைம்னா 6 o'clock காலையில் ஏஞ்சிப்போமா. ஸோ லீவுனா வை நாட் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிப்போம். ஸோ ஏஞ்சி அன்றைக்கி நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் சென்னா அதெல்லாம் சாப்பிட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தள்ளிட்டோம். ஸோ குழந்தைக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவள் கூட கொஞ்ச நேரம் விளாடி தென் அவளை தூங்க வச்சுட்டு 2 பேருமே இறங்கிட்டோம் வீடை க்ளீன் பண்ணலான்ட்டு. நான் ஒரு பக்கம் வீடை க்ளீன் பண்ணேன், அவன் ஒரு பக்கம் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தான். ஸோ அவன் நார்த் இந்தியன்றதுனால அவங்க வீட்டில் மோஸ்ட்லி சப்பாத்தி தான் இருக்கும் மத்தியானம். இங்கே நாங்கள் அவ்வளோவா சப்பாத்திலாம் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட மாட்டோம். சரி அன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுருந்தேன். அவன் வேறு ஒரு ரெசிபி சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொட்டேட்டோ கிரேவின்னு. நல்லா வந்துருந்துச்சு, பட் எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கல. ஸோ அது செஞ்சுட்டு 3 பேருமே மத்தியானம் சப்பாத்தியே சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் சப்பாத்தி இருந்துச்சு, அதை அப்படியே நைட்டுக்கும் வச்சுக்கிட்டோம். ஸோ எங்களோட வீக் ஆஃப்லலாம் வந்து இப்படி தான் ரொம்ப லேஸியாக இருப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.